Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 585 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பிரவுன் பியர்டு இந்த மாதிரி போட்ல வர்றவங்கல டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவன் இருக்கான்னு தெரிஞ்சவனையே அவன் என்ன பண்ணிட்டான், எய்ம் அவங்க மேல வைக்காம சுத்தி முத்தி கண்ணா பின்னானு சுட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்பந்தான கப்பல் கண்ணா பின்னானு குலுங்கி தண்ணியில கவுந்து இவங்க மூச்சு முட்டி சாவாங்க. எப்படி பிளானிங்க பாத்தீங்களா? இதுக்கு பேசாம ரோபின் அவ டெக்னிக் யூஸ் பண்ணி அவனுக்கு கழுத்தை முறிச்சு போட்டிருந்தானா இந்த பஞ்சாயத்தே இல்ல. பட் இப்ப இருக்க நிலைமைக்கு கப்பல் கண்ணா பின்னானு குதிச்சுட்டு இருக்கிறதுனால எப்ப கவுருன்னு சொல்ல முடியாது. சோ ரோபின் என்ன சொல்லுவான், அங்க இருக்கிற ஐஸ்பர்க்கு பக்கத்துல போயிட்டோம்னா இந்த அலையில இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வேகமா துடுப்ப போட்டு ஒரு பெரிய ஐஸ்பர்க்கு பக்கத்துல போய் நின்னுக்குவாங்க. அவ்வளவுதான் பஞ்சாயத்து அவர் கொஞ்சம் விட்டுருந்தா டன் டன் டனக்கா லூஃபி இனி பிரச்சனை இல்லைன்னு கேஷுவலா கேட்பான். போடா விளக்கண்ணு உசோப்பு பச்சை பச்சா திட்டிட்டு இருப்பான். அவனு என்னடான்னா அந்த ஐஸ்பர்கையுமே விடாம கண்டமேனிக்கு சுட்டு அப்படியே திருக்க விடுவானுங்க. சோ இதனால ஐஸ்பர்க் பக்கத்துலயுமே போய் நிம்மதியா ஒளிய முடியல. இது அந்த பிரவுன் பியர்டுக்கு ஒரு அட்வான்டேஜா போயிருச்சு. டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களால வாட்டரை ஹேண்டில் பண்ண முடியாது. இப்ப நாங்க பண்ண போற வேலையில நீங்க எல்லாருமே தண்ணியில முங்கி சாக போறீங்க. அவ்வளவுதான் அவங்க சோலி முடிஞ்சுன்னு சொல்லி பயங்கரமா காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி ப்ரூக்க காட்டுறாங்க. அவங்கிட்ட அந்த சாமுராயோட பாடி மட்டும் பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருந்துச்சுல்ல, அவனுக்கே புரியல ஏன் சண்டை போடுது எதுக்கு சண்டை போடுதுன்னு. அதனால பையன் என்ன பண்ணிட்டான், நிக்காம ஓட ஆரம்பிச்சவன் இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. எதுக்கு நம்மள தேவையில்லாம அட்டாக் பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? அது மட்டும் இல்லாம அந்த எரும மாட்டு பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான், இதெல்லாம் தேவையானக்குன்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ ஒரு சத்தம் ஒண்ணு கேட்கும். ஆனா எனக்கு தான் காதலி என்ன அவனே தனியா நின்று காமெடி பண்ணிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து அந்த பாடி மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண வருது. உடனே அவனுக்கு காண்டாயிருச்சு. கொய்யால நானும் எவ்வளவு தாண்டா பொறுமையா போறது, இன்னைக்கு உன்னை செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு திரும்பினா அந்த பாடி என்னடான்னா கண்ணா பின்னான்னு உருண்டு அங்க இருக்க ஆத்துல போய் விழும். ப்ரூக் ஃபோர்த் வால பிரேக் பண்றாப்ல. நான் பார்த்தேன் ஆனா எனக்கு கண்ணு இல்ல, நீங்க பாத்தீங்கல்ல அப்படிம்பா. அப்படியே அங்க கட் பண்ணி லெபார்டரியோட மெயின் என்ட்ரன்ஸை காட்டுறாங்க. அங்க ட்ரஃபல்கர்லாம் நம்ம ஸ்மோக்கரை உள்ள போக விடாம தடுத்துட்டு நிக்கிறானே. நியாயப்படி ரெண்டு பேருமே இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது. ஆனா இவங்க வந்ததுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி காட்டுவாங்க. நம்ம லூஃபி இங்க இருக்க ஒருத்தங்கிட்ட போன்ல பேசினால அந்த போன் ரெக்கார்டிங்க காட்டுவாங்க. அதுல ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, நான் பங்க் ஹசால்ல மாட்டிட்டேன், ஒரு சாமுராய் இங்க இருக்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு இருக்கான்னு சொல்லி கத்தி இருப்பான். கடைசியில அவனும் செத்துட்டான். அவன் கூலிங்கா இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணது இந்த ஐலாண்ட் தான். மேபி வேற ஐலாண்டா கூட இருக்கலாமேன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அவன் பங்க் ஹசார்டுன்னு சொல்லி சொன்னால அதுல இருந்தே கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இந்த ஐலாண்ட்ல இருந்து தான் சிக்னல் வந்திருக்குன்னு. அதனால தான் நாங்க செக் பண்ணுன்னு சொல்லுவான். அப்புறம் ஸ்மோக்கர் ஸ்டார் ஹேட் லூஃபியை பத்தி உனக்கு நல்லா தெரியும்லன்னு சொல்லி ட்ரெஃபல்கர் லாகிட்ட விசாரிப்பான். ஏன்னா இவன் யூஸ்டஸ் கிட் லூஃபி இவனுங்க மூணு பேரும் சேர்ந்து சவானி ஆர்கிபெலகோல நேவி ஆளுகளை போட்டு வந்தான்னு. அதான் செலஸ்டியல் டைன லூஃபி அடிச்சு அதுக்கப்புறம் ஆளுங்கெல்லாம் ஒண்ணு கூடி பெரிய கலவரமாச்சே அந்த பஞ்சாயத்து தான். அது மட்டுமா நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல நடந்த பெரிய போர்ல லூஃபிக்கு பாடி ஃபுல்லா பயங்கரமான டேமேஜ். அவனை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து காப்பாத்தினது இவன் தான். அக்கைனும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொல்லணும்னு சொல்லி விரட்டுன்னு வரட்டினான். ஆனா அவன் கையில சிக்காம ட்ரஃபல்கர்லாம் கூலா லூஃபியை காப்பாத்திட்டான். இந்த மேட்டர் எல்லாமே ஸ்மோக்கருக்கு அதுபடியா தெரியும் போல அப்படியே வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிப்பான். சரி இப்போ உங்களுக்கு என்ன தாண்டா வேணும்னு கேட்டா உள்ள போய் நாங்க செக் பண்ணோம், அதனால வழிய விடுவான். அவன் அதெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கிளம்புங்க நான் இப்போ வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன், அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா. ஏன் முடியாதுன்னு கேட்டா அதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், இது ஒரு கைவிடப்பட்ட ஐலாண்டு, ஏன் நேவி ஆளுகளுமே விட்டுட்டாங்க, நான் இங்க வந்து தன்னந்தனியா தனிமையில இருக்கிறேன், அதுல உங்களுக்கு என்ன பஞ்சாயத்து, பேசாம இங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க, இன் கேஸ் லூஃபி இங்க வந்தா கூட அவனோட தலைய உங்களுக்கு பதிலா நான் வேணா வெட்டி கொண்டு வரேன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும், பேசாம இங்க இருந்து கிளம்புங்கப்பா. அந்த டைமுங்கும் போது உள்ளுக்குள்ள குழந்தைங்க கத்துற சவுண்ட் கேட்கும். வேற ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு கூப்பிட்டு வர்றாங்கல்ல அந்த குழந்தைங்க தான். அவ்வளவுதான் அந்த சத்தத்தை ஜி5ல இருக்க 50 பேரும் கேட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ட்ரஃபல்கர்லாவை விடுவாங்களா டவுட் தான். ஆனா அதுக்குள்ள நம்மளுகளே உள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வெளியில வருவாங்க. அவ்வளவுதான் ஒரு வழியா அடிச்சு புடிச்சு வெளியில வந்தாச்சு. அந்த குழந்தைங்கலாம் அந்த டெட் பாடிஸை பார்த்து பயங்கரமா பீதியாகி பயத்துல தான் இவ்வளவு தூரம் வேகமா ஓடி வந்தாங்க. வெளியில வந்தவொன்னு அவ்வளவு சந்தோஷம். ஒரு வழியா இந்த பில்டிங்கை விட்டு வெளியில வந்தாச்சு. சூப்பரு இதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பாவை பார்க்கலாம். ஆனா குளிர் அடிக்குதுன்னு கத்திட்டு இருக்கும் போது ஹே குழந்தைகளா கொஞ்சம் வழிய விடுங்கன்னு ஒரு சவுண்டு. யாரான்னு பார்த்தா நம்ம பிராங்கி கால ரோலரா மாத்தி அப்படியே உருட்டி கொண்டு வந்துட்டு இருப்பான். குழந்தைங்க எல்லாம் இவன் பண்ற வேலையை பார்த்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி சிரிச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதுல 1 2 3 சொல்லி சூப்பர்னு வேற போஸ். அவ்வளவுதான் ஸ்மோக்கரும் சரி மத்தவங்களும் சரி ஆய பொழந்துகிட்டு பாப்பாங்க என்னடா நடக்குதுங்கன்னு. இதுல வேற பிராங்கி இங்க நேவியாளுங்க இருக்காங்கன்னு கண்டுக்காம அவன் பாட்டுக்கு குழந்தைகளுக்கு வித்த காமிச்சிட்டு இருப்பான். சஞ்சி அவனோட கோட்டை கழட்டி நம்பிக்கை கொடுத்துருவான். ஏன்னா வெளியில பயங்கர குளிரா இருக்குது, அவ வேற அரைகுறையா ட்ரெஸ் போட்டுருக்கான்ல, உடம்பு சரியில்லாம போயிருமோன்னு கவலையில. அங்க ட்ரஃபல்கர்லாம் கட்டுப்புல நின்னுட்டு இருப்பான். அவனை பார்த்துட்டு எப்பா நீ அந்த சபாடி ஆர்கிபெலகோல ஹெல்ப் பண்ண வந்தானே, ஆமா நீ இங்க நின்னுட்டு இருக்க, நீ தான் இந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே லாக் பண்ணதா, மறுபடியும் உங்ககிட்ட அந்த குழந்தைகளை நாங்க ஒப்படைக்க மாட்டோம்னு வேற சொல்லுவாங்க. அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம காண்டுல நின்னுட்டு இருப்பான். அவனை பார்த்தவனே ஐயோ இவன் கொடூரமான குரங்கு பயலாச்சே, விரட்டி அடிப்பானே, நேவி ஆளுங்க வேற ரவுண்ட் கட்டி நிக்கிறாங்க, வேற எக்ஸிட்டை நோக்கி போலாம் வாங்கன்னு சொல்லி அடிச்சு
பிடிச்சி அங்க இருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. நேவி ஆளுகளுக்கு எப்படி இந்த இடம் தெரியும், எப்படி வந்தாங்கன்னு ஒண்ணும் புரியல. சரி நம்ம தப்பிக்கிற வழியை பார்ப்போம். உடனே அந்த குழந்தைங்க எல்லாம் நேவி ஆளுகள் எல்லாம் நல்லவங்க தானேன்னு சொல்லுவாங்களா? நல்லவங்க தான். அங்க இருக்கவங்க மூஞ்ச பாத்தியா, ஒவ்வொரு மூஞ்சுக்கும் 10 திருட்டு கேஸ், 12 செயின் ஸ்நாச்சிங், 9 கொலை கேஸ் போலாம் அப்ப இருக்கானுங்க. அதனால இவனுகிட்ட நம்ம டீல் பண்ண வேண்டாம், வாங்க ஓடலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓடுவாங்க. இங்க ஸ்மோக்கர் காண்டாயிருவான். ஏன்டா எங்க கிட்டே வாடா போய் சொல்ற, ஒருத்தன் தான் இருக்கேன்னு சொன்னேன், இங்க பார்த்தா ஒரு ஊரே இருக்குது, என்ன மேட்டர்னு கேட்டா எனக்கே தெரியலாமா. உடனே டஷிகி அந்த ஸ்டார் ஹேட் பைரட்ஸை விடாதீங்க போய் புடிங்கன்னு சொல்லுவாளா. அத்தனை பேரும் கிளம்புவானுங்க. ஸ்மோக்கர் வேண்டாம் நில்லுங்கன்னு சொல்லுவான். அந்த செகண்ட் ட்ரெஃபால்கர்லா ஒரு ரூமை கிரியேட் பண்ணிடுவான். அதுக்குள்ளதான் எவன் மாட்டினாலும் செஞ்சு விட்டுருவானே. இவங்க இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்த வரல காட்டி மேல தூக்குவான். அப்படியே பயங்கரமா அதிர சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அவங்களோட நேவி கப்பல் அப்படியே பிளைங்ல இருக்கும். அதுவும் குண்டக்க மட்டக்க நிக்குது. அது மட்டும் இவங்க மேல விழுந்து அவ்வளவுதான், மொத்த பேரும் காலி. சரி இவங்களே தப்பிச்சாலும் கப்பல் போச்சுன்னா அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இங்க இருந்து வெளியில போகணுமே. எல்லாரும் பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. அவன் பார்த்துட்டு இனிமேட்டு நீங்க இந்த ஐலாண்டை விட்டு வெளியில போக முடியாது, என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா என்ன தவிர இங்க யாருமே இல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா பேசுவான். இவன் டேஞ்சரான ஆளுன்னு தான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுமே. ஸ்மோக்கர் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசி பார்த்தான். ஆனா இதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டான் சண்டை போட்டுடலான்னு. நீ எல்லாம் என் லெவலுக்கு டம்மி பீஸ், உன்னை ஒரு வழி பண்ண போறேன் பானா. உடனே அவன் ஆளுகளுக்கு எல்லாத்துக்குமே தைரியம் வந்துடும். ஐ நம்ம தலைவர் களத்துல இறங்கி சண்டை போட போறாருன்னு. இப்போ ட்ரெஃபால்கர்லாவும் ஸ்மோக்கரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எஸ் வழக்கம் போல மாத்தி மாத்தி டெரரா குரு 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 குருன்னு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.